வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்தி மீன் பொரிக்க போறோம். அதுக்கு தேவையானது மிளகாத்தூள், நம்ம காரம் அதிகம் வேணும்னா அதிகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, இது சோள மாவு 3 ஸ்பூன் சோள மாவு போட்டிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே நான் சேர்த்துக்கல, இது மட்டும்தான். எதுக்கு சோள மாவு போடுறேன்னா மீன் பொரிக்கிறப்போ அதாவது கருகி போகாமல் இருக்கும், அதனால் இந்த மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா கருகாது, மீன் காரம் அடிக்காது வீட்டுக்குள்ளே. மீனை இதில் சேர்த்துடலாம். எல்லா மீனையும் பொரிக்க போகிறதில்ல, கம்மியாக தான் பொரிக்க போகிறோம், அதனால் அளவாக போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிலோ மீன் அளவுக்கு போட்டாச்சு. மீனை மசால் பிடிக்கிறதுக்காக நான் கத்தி வச்சு கீறி கூட விடலை, ஆனால் இது நல்லா மசால் பிடிக்கும். கலந்துட்டு இந்த இப்படி உள்ளேலாம் மசால் போயிருக்காது, அதனால் உள்ளேயும் கொஞ்சம் மசால் இந்த மாதிரி தடவி விட்டுடலாம். எல்லா மீனை விட மத்தி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் முள் அதில் அதிகமாக இருக்கும். பொரிச்சிட்டா அதில் முள் சாப்பிட்றப்ப தெரியாது. அந்த பொரிச்சிட்டோம்னா மீன் மசால் போட்டு கலந்தாச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன் ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதிகமாக மீன் பொரிக்க எண்ணெய் ஊற்ற வேணாம், ஏன்னா அந்த எண்ணெய் அடுத்து வேஸ்ட் ஆயிரும், அதனால் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் மீன் போடுறேன். மீன் போட்டிருக்கேன். பொரிச்சிட்டு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போடுவேன், இல்லைன்னா அப்படியே தோலோட வரும். இப்போ திருப்பி போட்டுடலாம். மீன் வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். மத்தி மீன் கொஞ்சம் மொறுமொறுன்னு வேக வச்சாதான் அந்த முள் தெரியாது சாப்பிட்றப்போ, அதனால் கொஞ்சம் நல்லாவே வேக வச்சாச்சு. மத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.